ஹலோ மக்கள், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே மரண மாஸ் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. உண்மையாலுமே எனக்கு பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஆனால் அந்த அளவுக்கு குவாலிட்டி தாறுமாறாக இருந்துச்சு. ஒரு மலையாள ஃபிலிம்னா எப்படி அந்த ஒரு இது இருக்குமோ, அந்த ஆம்பியன்ஸ் அதே மாதிரியே இதையும் கொண்டு போயிட்டு, பட் ஆனால் இதில் ஏகப்பட்ட காமெடிஸ் அண்ட் கேமரா ஆங்கிள்ஸுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அண்ட் இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கொண்டு போன அந்த ட்ரெய்லரே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த மூவியோட ஹீரோவாக யாரை ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாசில் ஜோசப். அவர் வந்து இந்த படத்துக்கான இன்னும் அந்த ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய நடித்த படம் இல்லை அவர் டேரக்ட் பண்ண படம்லாம் உண்மையுமே அமேசிங்காக இருக்கும். அண்ட் இதுலேயுமே அந்த மாதிரி இருக்குது. ஒரு சின்ன சின்ன காமெடியுமே அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. அண்ட் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆட்டிடியூடு அண்ட் கேரக்டர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மென்ஷன் பண்ண மாதிரி இருக்குது. லைக் ஒரு மாதிரி ஒரு இடத்துலையுமே எமோஷ்னலாக இருக்கிறம்போது, ஆங்கராக இருக்கும்போது எப்படி இருக்கிறாப்புல. ஸோ அப்படின்ற மாதிரி ஃபாசில் ஜோசப்பை வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இந்த மூவியில் காமிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியுமே அதை ஜஸ்டிஃபை பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஓவராலாக சொல்லணுன்னா இந்த ட்ரெய்லர் வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. எந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னா, கேமரா ஆங்கிளாக இருக்கட்டும் அண்ட் லொக்கேஷன் வைஸாக இருக்கட்டும், அண்ட் இதில் வந்து காமெடியுமே சின்ன இடத்துல சின்ன காமெடியுமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு காமெடி வித்து த்ரில்லர் மூவின்றப்போ அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. ஏன்னா மலையாள சினிமாவில் த்ரில்லர் மூவி வந்திருக்கா தெரில, எனக்கு தெரில. இந்த த்ரில்லர் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாவே இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும் அதனுடைய அந்த இம்பேக்ட் எப்படி இருந்திருக்குன்றது. அண்ட் ஓவராலாக இந்த படத்தோட கதை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் கொலை நடந்துகிட்ருக்கு. சீரியல் கில்லர் தொடர்ந்து கொலை பண்ணிகிட்ருக்கிறான். அவனை கண்டுபிடிக்கிறவனுக்கு 10 லட்சமோ என்னமோ கவர்மெண்ட் வந்து உயிரோடு பிடிச்சாலும் சரி இல்லை கொன்று பிடிச்சாலும் சரி உங்களுக்கு தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் கொலை பண்ணுறவனோட மோட்டிவ் என்னன்றது பெருசாக சொல்லப்படலைன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் ஹீரோவை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கிற ஒரு ஆள், ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறவர் அண்ட் பெரிய பிரபலமாக இருக்கிற ஒரு கேரக்டர் மாதிரியுமே காமிச்சிருக்கிறாங்க. அண்ட் இவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அண்ட் அவருடைய ஆட்டிடியூட்லாம் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்கிறாங்க. அண்ட் இவர் வந்து எப்படி வந்து அந்த சீரியல் கில்லர் தேடி போகிறாங்கன்ற பயணம் வந்து மேபி காசுக்காக இருக்கலாம். அந்த 10 லட்ச ரூபா தரேன்னு சொன்னதாட்டி, ஸோ அதுக்காக இவங்க எல்லாருமே டீமாக சேர்ந்து அவனை பிடிச்சி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிருக்கலாம். அண்ட் நடுவில் வந்து ஒரு டிரைவர், பஸ் டிரைவரை காமிச்சிருப்பாங்க. ஸோ பஸ்ஸில் இல்லை ஒரு நைட்டுக்குள்ளார நடக்கிற கதையாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த சைக்கோ வந்து இந்த பஸ்ஸுக்குள்ளார ஏறி இருக்கும்போது டிரைவர் அண்டு கிளீனர் அங்கே இருக்கிற ஒரு சில பேரில் ஹீரோவும் இருக்கிற ஒரு கேரக்டராக இருக்கணும். ஸோ அவங்களுக்குள்ளார எப்படி அந்த கான்வர்சேஷன் பில்ட் ஆகி அவனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அது எப்படி போகுதுன்றதான் அடுத்தடுத்த கதையாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் அந்த சைக்கோவாக டிஃபைன் பண்ண அந்த கேரக்டருடைய அந்த லுக்கு அந்த அப்பியரன்ஸ் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவருக்கு எப்படி அந்த கனெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் ஆனால் பர்ஃபெக்டாக அந்த சைக்கோபாத்தட்டிக்னா எப்படி இருப்பாங்கன்றதுக்கு அது மேபி அதுக்கான ஒரு நல்ல ரெஃபரன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஃபன் அண்டு ஒரு த்ரில்லரான ஒரு மூவியாக இருக்குன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குன்றது இந்த ட்ரெய்லர்லேயே காமிச்சிருக்காங்க. நல்ல ஒரு மூவியாக வந்தால் பார்க்கலாம். அண்ட் மூவி வரட்டும், ஏப்ரல் 10 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு ரிவ்யூ போட முடிஞ்சால் போடுறேன். அண்ட் நீங்கள் எத்தனை பேர் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணிச்சு, இம்பாக்ட் பண்ணிச்சுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.